ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்கதுன் நாசி இலல்லாஹி ஸலாஸா, அல்லாஹ்வுக்கு மிகவும் கோபத்துக்குரியவன், அல்லாஹ்வுடைய மிகவும் கோபத்துக்குரிய வெறுப்புக்குரியவன் மூன்று பேர். அதுல ஒருவர் முல்ஹிதுன் ஃபில் ஹரம், முல்ஹிதுன் ஃபில் ஹரம், ஹரமுடைய எல்லையில் மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை செய்கின்றவர், இல்ஹாதை ஏற்படுத்துகின்றவர், தவறு செய்கின்றவர் என்பதை விட தவறை ஊக்குவிக்கிறவர். அங்கே அந்த அதாவது ஹரத்துக்கு வெளியே ஒருத்தர் தவறு செஞ்சால் அவருக்குரிய தண்டனை வேறு, ஹரத்துக்குள்ளே ஒருத்தர் தவறு செஞ்சால் அதுக்கு தண்டனை இரட்டிப்பு. அந்த இடத்துல ஒரு மனிதர் என்ன செய்யக்கூடாது என்றால், அதாவது ஒரு பொருள் காணாமல் போன பொருள் இருந்தால் அதை எடுத்துகிட்டு போய் அறிவிக்கிற வேலைலாம் வைக்கக்கூடாது, அங்கே இருக்கட்டும், யாரும் அதை என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது என்ற அளவுக்கு ஹரம் புனிதமானது. அதில் போய் குஃபுரை ஒரு ஆள் ஏற்படுத்தினால், அதில் கொலையை ஏற்படுத்தினாருண்டா, அதில் ஒரு பிதஅத்தை ஏற்படுத்தினாருண்டா, அதில் அநியாயம் பண்ணாருண்டா, அல்லாஹ்விடத்தில் அவருடைய வெறுப்பு, அதிகமான வெறுப்பை அல்லாஹ் தஆலா அவர் மீது என்ன செய்வான், கொள்வான் என்று ஹதீஸ் சொல்லுது. இரண்டாவது, முப்தகின் ஃபில் இஸ்லாமி சுன்னத்தல் ஜாஹிலியா, இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு ஜாஹிலிய சுன்னத்தை கொண்டு வந்து இங்கே போடுறது. இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறாரு, ஜாஹிலிய கால சுன்னத்து இருக்குது அப்படின்னா, ஜாஹிலிய காலத்தில் நடந்து கொண்டிருந்த சிலவைகளை இங்கே இஸ்லாத்துக்குள்ளே கொண்டு வந்து என்ன செய்யறது, சேர்த்தால் இஸ்லாத்துக்குள்ளே இருந்து கொண்டு ஜாஹிலிய கால செயல்பாடுகளை ஒருவர் ஆசை வைப்பார், தேடுவாராக இருந்தால் அவர் அல்லாஹ்விடத்தில் மிகவும் கோபத்துக்குரியவராக என்ன செய்கிறாரு, மாறுறாரு. வ முத்தலிபுன் தமம்ரஇம் பிகைரி ஹக்கின் லியுஹ்ரிக தமஹு, உரிமை இல்லாமல் ஒரு மனிதருடைய இரத்தத்தை ஓட்டுவதற்காக அலைந்து திரிகின்றவர். கொலையே செய்யலை, அவர் கொலை செய்யலை, ஆனால் கொலை செய்யறதுக்காக போய் தேடி கழிக்கிறார். 50,000 பொடி இவனை போட்டுரு, 50,000 பொடி இவனை போட்டுரு. இவன் அல்லாஹ்விடத்தில் கொலை செய்யாட்டியும் அல்லாஹ்விடத்தில் மிகவும் கோபத்துக்குரியவன். இந்த மூன்று பேர் ஹரத்தில் இல்ஹாது செய்யறதுக்கும் குஃபுரு செய்யறதுக்கும் பாவம் செய்வதற்கும், இஸ்லாத்தில் இருந்து கொண்டு ஜாஹிலிய சுன்னத்துக்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தடமாறுகின்றவரும், கொலை செய்வதற்காக மரண தண்டனைக்குரிய ஒரு உரிமை ஒன்று இருக்குது. ஒரு ஆளை தேடி கொண்டு போய் பிடிச்சி கவர்மெண்ட்ல கொடுத்து என் சகோதரனை கொலை செஞ்சிட்டான்னு சொல்லலாம். அது அல்லாமல் வேணுமென்று என்ன செய்யறாரு, ஒரு பணத்துக்காகவோ அல்லது ஒரு ஆத்திரத்துக்காகவோ ஒருவரை தேடி கொலை செய்வதற்கு, முத்தலிப் கொலையே செய்யலை, முத்தலிப் தேடிக்கிட்டு போறவர், அப்படி இருக்கக்கூடியவர் அல்லாஹ்விடத்தில் என்னது, மிகவும் வெறுப்புக்குரியவர். அப்ப 4 நாள் கான்ட்ராக்ட், 4 நாள்ல நீ கொலை செய்யணும் அப்படி என்றால், அல்லது ஒருத்தனை கொண்டு போய் கடத்தி வச்சு கொலை அச்சுறுத்தல் செய்யறான்னா அவன் அல்லாஹ்விடத்தில் மிகவும் வெறுப்புக்குரியவர். கொலையே அவன் செய்ய முடியாது போனாலும் கூட அல்லாஹ்விடத்தில் மிகவும் வெறுப்புக்குரியவராக மாறுகிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரியில் 6882 இலக்கம்.